ஹாய் கைஸ், ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் என்கிற அழகான கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோயிலோட பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிபி 16ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணப்பா நாயக்கரால் கட்டப்பட்ட ஒரு பெரிய சிற்ப களஞ்சியம்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சிற்பங்கள் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் கூகுளில் வந்துட்டு கிருஷ்ணாபுரம் அப்படின்னு டைப் பண்ணாலே நிறைய சிற்பங்கள் தான் காட்டும். அந்த அளவுக்கு சிற்பங்கள் நிறைஞ்ச கோயில். சிற்பங்கள் மட்டும் இல்லை, இந்த சிற்பங்களை பார்த்தீங்கன்னா நுணுக்கங்கள் நிறைந்த சிற்பங்கள். நம்ம நிறைய கோயில்களில் பார்த்துருப்போம். நாயக்கர்கள் கட்டின மண்டபங்கள் அதிகமான சிற்பக்கலைகள் நயம் உள்ளதாக இருக்குது. அதே போல் தான் இந்த கோயிலும் சிற்பக்கலை நயம் உள்ளதாக இருக்குது. நான் உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொன்றா நான் விளக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 6 o'clock, காலையில் 6 o'clock. ஒரு 8 o'clock நம்ம கோயிலுக்கு போயிடுவோம். கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு சிற்பங்களாக ஒவ்வொரு சன்னதிகளாக நான் உங்களுக்கு விளக்குறேன். கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அழகான ஒரு கோயில். 1.25 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டு உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் என பிரமிப்பை ஏற்படுத்துகிற ஒரு சிறிய அழகான கோயில். இந்த கோயிலில் உள்ள ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 50 அடி உயரம் இருக்குது. கல்வெட்டின்படி இந்த கோபுரம் கிபி 1945 பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. சுதையால் கட்டப்பட்ட ராஜகோபுரம். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்பு இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு. ராஜகோபுரத்தின் முன்பகுதியில் ஒரு சிறிய மண்டபம் இருக்குது. இந்த மண்டபமும் புதியதாக கட்டப்பட்ட மண்டபம் தான். ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போன உடனேயே ஒரு யாழி மண்டபம் இருக்குது. அந்த யாழி மண்டபம் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு. யாழி மண்டபத்து முன்பகுதியில் தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனின் சிற்பம், நாகபானத்தை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய கர்ணனோட சிற்பம், குறவன் குறத்திகளோட சிற்பத்தையும் பார்க்க முடியுது. இந்த மண்டபம் நாயக்கர்களால் கட்டப்பட்டிருக்கு. நாயக்கர்கள் கால சிற்பங்களில் பெரும்பாலான சிற்பங்களில் குறவன் குறத்தி வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் மிகவும் அதிகமான அணிகலன்களோடு காட்டப்பட்டிருக்காங்க. அந்த நாட்களில் குறவன் குறத்திகளுக்கும் அரச குலத்தவருக்கும் இருந்த நெருக்கமும் பெரிதாக எல்லா கோயில்கள்லையும் காட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் மட்டும் இல்லாமல் திருக்குறுங்குடி கோயில், நெல்லையப்பர் கோயிலில் கூட இதை பார்க்க முடியுது. கர்ணனோட சிற்பத்தில் கர்ணனின் இடது கையில் இருக்கக்கூடிய வில்லு உடைஞ்சு போயிருக்கு. அப்புறம் வலது கையில் இருக்கக்கூடிய நாகபானமும் உடைபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசன் குதிரையில் போகிறது போல உள்ள சிற்பம், அரசனை பெண் சுமக்கிறது போல உள்ள சிற்பம் என பிரம்மாண்டமான நிறைய சிற்பங்கள் யாழி மண்டபத்தின் பகுதியில் நம்மளை வரவேற்கிறது போலேயே செய்யப்பட்டிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடி கோயிலுக்கு அடுத்தது அழகான சிற்பங்கள் இருக்கிறது இந்த கோயிலில் தான். கண்டிப்பாக பார்க்குறவங்க பிரமிச்சே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அழகான சிற்பங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இந்த யாழி மண்டபத்தை தாண்டி அடுத்த மண்டபத்துக்குள்ளே போனால் நிறைய சிற்பங்கள், அதாவது ஒவ்வொரு தூண்லையும் நிறைய சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு புராண கதையை சொல்லுது. ஒரு தூணில் வீரபத்திரர் அவரோட தளபதி, அப்புறம் அவருக்கு பணி செய்ய ஒரு ஆண் வடிவமைக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு தூணில் புருஷாமிருகம், பீமன் மற்றும் தர்மரோட சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. புருஷாமிருகம் பீமன் கதை நாம் ஏற்கனவே சிவாலய ஓட்டம் காணொலியில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த புருஷாமிருகம் பீமன் கதை ஒரு சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருந்திருக்கு. புருஷாமிருகம் ஒரு பெரிய சிவபக்தன், ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே வடிவமைக்கப்பட்டிருக்கிறாரு. அழகான சிங்களத்து இளவரசியோட சிற்பம் இருக்குது. அடுத்த பக்கத்திலேயே பூதகணத்தோட சிற்பம் இருக்குது. அது முனிவரோட சிற்பம் கிடையாது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய சிற்பங்கள் தவறாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சிற்பவியல் ஆராய்ச்சியாளர் கூட இந்த கோயிலுக்கு போனதால் தவறாக அடையாளப்படுத்தப்பட்ட எல்லா சிற்பங்களை பற்றி தெரிய வந்தது. அடுத்த தூணில் அழகான ரதி தேவியும் அவளுக்கு பணி செய்ய ஒரு பணிப்பெண்ணும் இருக்கிறது காட்டப்பட்டிருக்கு. ரதி தேவியோட எதிர்ப்புறத்தில் மன்மதனோட சிற்பமும் மன்மதனுக்கு குடைபிடிக்கிற ஒரு அழகான பணிப்பெண்ணு இருக்கிறதா வடிவமைக்கப்பட்டிருக்கு. புராண கதைகளை விளக்குற நிறைய சிற்பங்கள் இந்த மண்டபத்தில் இருக்குது. அழகான சிற்ப கூடம் போலவே இந்த மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தின் சைடில் இருக்கக்கூடிய சன்னதியில் 12 ஆழ்வார்களோட சிற்பமும் இருக்குது. கருவறையில் எம்பெருமான் பூதேவி ஸ்ரீதேவியோட பிரகாசமாக இருக்கிறாரு. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான கோயில், அழகான சிற்பங்கள். இந்த சிற்பங்கள் நம்மளை போன பிறவிக்கே கூட்டி செல்றது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துது.
கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய கோயில், நீங்களும் பாருங்கள். இந்த கோயில் சிற்பங்களுக்கான ஒரு மியூசியம் போல இருக்கும். மியூசியம் போல இல்லை, சிற்பங்களோட மியூசியம் தான். புருஷாமிருகம், தர்மர், அப்புறம் பீமனோட சிற்பம் ஒரே தூணில் இருக்கக்கூடிய சிற்பம் நெல்லையப்பர் கோயிலையும் இருக்குது. ஆனால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பம் ரொம்பவும் அழகும் வனப்பும் உடையதாக இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டிராவல் மற்றும் கோயில் சார்ந்த வீடியோ பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.